ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். நம்ம வீட்டில், நம்ம தோட்டத்தில் சில டைம் நம்ம வந்து நம்மளோட பெட்லேயே கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா சென்டிபேடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பூரான அர்த்தம். ஸோ நம்ம இந்த பூரானை வந்து ஏன் பேசுகிறோன்னா, இந்த பூரானுக்கான ஒரு தனி இடத்த நம்ம வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு க்ரேஸியான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த பூரான் பார்த்தீங்கன்னா, இந்த பூரானோட உடம்புலேயே வந்து நிறைய ரகசியம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சென்டிபீடுனா அப்படின்னா என்னென்னா 100 அடின்னு அர்த்தம். 100 அடினா 100 கால்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சென்டிபைடுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 34லேருந்து ஒரு 300 ப்ளஸ்க்கு மேலே வந்து கால்கள் இருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கால்களுமே வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, எல்லா சென்டிபைடுக்குமே வந்து ஈவனாக தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க கால்கள்லாம். எப்படின்னா வந்து 2, 4 அந்த மாதிரி, அதாவது இரட்டை படையில் தான் வந்து அந்த கால்கள்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லா கால்களுமே வந்து டிஃப்ரெண்டான ஸ்பீடில் மூவ் ஆகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். குரூப்பாக ஏதோ ஒரு சம்திங் மூவ் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஆக்சுவலி இதை பற்றி நான் வந்து படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட போது இது வந்து நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்குற வந்து உயிரினம் தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எப்படின்னா நம்ம அந்த சென்டிபைடோட உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி, கொசு, ஈ, அதுக்கப்புறம் சிலந்தி இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிடுமாமா. அதனால் அதுக்கிட்ட இருக்கிற தொல்லை வந்து நம்மளுக்கு வந்து விட்டு போகுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து விஷமும் இருக்குது. ஆனால் அது கடிச்சா கொஞ்சம் வலி இருக்குமே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம தமிழ் நம்பிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூரணம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் செல்வம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம வந்து படுக்கையில் வந்து பூரணம் வந்தால் நம்மளுக்கு ஏதோ வந்து ஒரு கெட்ட விஷயம் இல்லைனா வந்து ஒரு சோதனையான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூரணம் வந்து நம்ம பாதையை கடந்து போனால் பணம் வந்து பாதையை கடந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் நம்பிக்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து ஒரு ஓரங்கட்டி வச்சாலும் அந்த பூரான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த பூச்சிகள்கிட்டருந்து நம்மளை காப்பாற்றுற ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் ஆர்மி அப்படின்றத வச்சு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பூரானை பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கொல்லாதீங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கொண்டு போய் வெளியே விட்டுருங்க. இந்த பூரானை பற்றின க்ரேஸியான திங்ஸையும் நம்ம தமிழ் நம்பிக்கையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து அது வந்து லக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து ஒரு சாதாரண ஒரு பூச்சின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை பற்றி வந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளும் அதை பற்றி வந்து பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.